ரயில் பயணத்தின் பொழுது பலரும் லோயர் பெர்த் படுக்கைகளை விரும்புகின்றனர். கீழடுக்கு படுக்கைகள் கிடைப்பதற்கு ஐஆர்டிசி சொல்லும் ரகசிய ட்ரிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் ரயில் பயணத்தையே விரும்புகின்றனர். கழிவறை வசதிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு ஏதுவாக இருப்பதால் ரயில் பயணங்கள் பெரும்பாலான மக்களால் விரும்பப்படுகிறது. ஆனால் ரயில் டிக்கெட் முன்பதிவின் போது பலருக்கும் மேலடுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்படுகின்றன. இது வயதானவர்கள், முதியவர்கள், பெண்கள் ஆகியோருக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது. மேலடுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் பயணத்தின் பொழுது கீழடுக்கு இருக்கை இருப்பவர்களிடம் இருக்கையை மாற்றி தருமாறு கெஞ்ச வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஆனால் ரயில் டிக்கெட் முன்பதிவின் போது சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கீழடுக்கு இருக்கையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது குறித்து இந்த பதிவில் விரிவாக காணலாம். ரயிலில் இருக்கைகள் ஒதுக்கப்படுவது தானியங்கி கணினி மென்பொருள் மூலம் நடைபெறுகிறது. இதில் மனிதர்களின் தலையீடு எதுவும் இல்லை. ரயில் ஓடும் போது அதன் சமநிலையை பேணுவதற்காக மென்பொருள் முதலில் நடு இருக்கைகளை ஒதுக்குகிறது. இறுதியாகவே கீழடுக்கு மற்றும் மேல் இருக்கைகளை ஒதுக்கும். அதன் பின்னர் பக்கவாட்டு இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. முதியவர்கள் மற்றும் பெண்களுக்கு கீழடுக்கு இருக்கைகள் ஒதுக்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு நாம் டிக்கெட் முன்பதிவின் போது சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். டிக்கெட் முன்பதிவு செய்யும் பொழுது ரிசர்வேஷன் சாய்ஸ் என்கிற பகுதியில் புக் ஒன்லி இஃப் லோயர் பெர்த் அலாட்டட், கீழிருக்கை ஒதுக்கப்பட்டால் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்யவும் என்கிற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இவ்வாறு தேர்வு செய்வதன் மூலம் கணினியில் கீழடுக்கு இருக்கை காலியாக இருந்தால் மட்டுமே உங்கள் டிக்கெட் உறுதியாகும். ஒருவேளை கீழடுக்கு இருக்கை இல்லை என்றால் டிக்கெட் பதிவாகாது. இதன் மூலம் டிக்கெட் எடுத்த பிறகு மேலடுக்கு கிடைத்து விட்டதே என்று வருத்தப்படுவதை தவிர்க்கலாம். குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு டிக்கெட் எடுக்கும் பொழுது எப்போதும் சீனியர் சிட்டிசன் கோட்டாவை பயன்படுத்த வேண்டும். இந்த கோட்டாவை பயன்படுத்தி முன்பதிவு செய்யும் பொழுது பலருக்கும் கீழடுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. முன்பதிவு செய்த பின்னர் மேலடுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு விட்டால் வருத்தப்பட தேவையில்லை. பயணிகள் முதியவர்களாகவோ அல்லது மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தால் ரயிலில் உள்ள டிடியை அணுகலாம். அவர் கீழடுக்கு இருக்கைகள் காலியாக இருந்தாலோ அல்லது வேறு யாராவது தனது இருக்கையை மாற்றிக்கொள்ள முன் வந்தாலோ அதை உங்களுக்கு ஒதுக்கித்தர டிடிஇக்கு அதிகாரம் உள்ளது. சுருக்கமாக சொன்னால், முன்பதிவு செய்வதற்கு முன்னரே சீனியர் சிட்டிசன் கோட்டாவை பயன்படுத்தி உள்நுழைந்து முன்பதிவு செய்ய வேண்டும். அல்லது முன்பதிவு செய்யும் பொழுது பெர்த் ப்ரிப்பரேஷன் என்பதில் லோயர் பெர்த் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். இந்த சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்கள் நீண்ட தூர பயணம் மிகவும் வசதியானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.